வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பப்பி பிளே டைம் தான் நம்ம விளையாட போகிறோம். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது மறுபடியும் பார்க்க முடியாது இந்த இடத்த. ஓகேயா, இங்கே ஒரு பூனைக்குட்டி செத்து கிடக்கும். இதுதான் பப்பி, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ இதுக்கு ஒரு கலர் கண்டுபிடிக்கணும். இந்த கலர் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ பார்த்துட்டு வரேன் வேகமாக. இதுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். உங்களுக்கு வேகமாக காமிக்கிறேன். நான் கலர்னு பார்த்துட்டேன். இப்போ போயிட்டு டக்குன்னு போட போகிறேன். புரியுதா? டக்குன்னு போட போகிறேன். போட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இதை தூக்கி போட்டோடனே கொஞ்சம் இது போடுவாங்க, பேசுவாங்க. இந்த அடுத்தவங்க கையை தலையை பிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நம்பிடாதீங்க சொல்லிட்டேன். இந்த மண்டையை பிக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், தேங்க்யூ, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த திறந்தோடனே இதை நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் ஸ்டார்டிங்கு. இந்த கேம் நம்ம ஏற்கனவே விகேமன் ஓல்டு யூடியூப் சேனலில் போட்டுப்போம். இப்போ மறுபடியும் போடுறேன். ஓகேயா? இப்போ நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கோங்க. இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தான் ஜெயிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்மளோட வெறித்தனத்தை காமிக்கணும். நம்ம வெறித்தனத்தை காமிக்கிறோம், புரியுதா இல்லையா? இப்போ திறந்தோடனே அகியோகி இருப்பான். எங்கே காணோம்? திறக்குது பாருங்கள். வணக்கம்டா மாப்பிள்ளை அகியோகி. இந்த கேமில் உன்னை ஜெயிச்சே காமிக்கிறேன்டா. வெறித்தனம், ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். அகியோகி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். நீங்க என்ன புல்லா? ஏன் கேட்குறீங்க? இப்படி காஞ்சு போய் கிடக்குறீங்க. அப்படியே என்னன்னு அப்புறங்களேன், இந்த கையிலேருந்து தானே சாவி வரும். ஓகே, இல்லை என்ன போட்டுக்கு படிடா ஒழுங்கா படிடா. பாட்டுன்னு ஏதோ ஒன்று எழுதி வச்சிருங்க. எங்களுக்கு தான் போர் அடிக்குது. போர் அடிக்குது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பி. இப்போ நம்ம போயிட்டு இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணோம். இதுக்கு சாவி இதோ இவன் கையில் இருக்கும். தம்புடு சாவிதா, தர சொன்னால் தர மாட்டியா? ஓகே, இப்போ இந்த சைடு போக முடியாது. இப்படிக்கா போகலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு குட்டி பஸ்ஸில் வரும். இதெல்லாம் சாதாரண இது. நம்ம முடிச்சே ஆகுறோம். பப்பி ஸ்டிக்கர் ஒட்டிக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே உடைக்கணும். இப்போ இதை கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற கம்பியில் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே இருக்கிற கம்பியில் கனெக்ஷன் கொடுத்தோன்னா அவ்வளோதான். நம்ம தான் புத்திசாலி. சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. இப்போ இங்கேருந்து அவன் காண போயிடுவானே, அங்கே காண பாருங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி காண போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? இது மேலே வைக்க முடியாது. இது மேலே கை வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம கது திறந்து போயிட்டு மாசாக என்ட்ரி கொடுக்குறோம். இப்போ இந்த சைடு போகலாம். அவனை கை தெரியும் பாருங்களேன். சொன்னல தெரியும், நான் ஏற்கனவே இந்த கேம் விளையாடி இருக்கேன். இப்போ இப்படிக்கா போகலாம் வாங்க. இங்கே சரி திறக்க முடியாது. இங்கே அது மரண படிக்கட்டு அப்படின்னா பார்த்தேன். சரி வாங்க, நம்ம இதுக்குள்ளே போகலாம். இதுதான் உங்கள் ஊரில் வணக்கம் சொல்கிறதாடா பைண்டண்ட குணத்தில். இப்போ இந்த கதவை திறக்க வேண்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோவை நான் போடுறேன். ஓகே, அடுத்து ரோப்ளாக்ஸ்லேருந்து வீடியோ போடலாம் இருக்கேன். சரி, இங்கே இருக்கிற இதெல்லாம் நம்ம இப்போ திறக்க போகிறோம். புரியுதுலையா? இப்போ இங்கே கீழே இந்த பேட்ரி இருக்கா, இந்த மாதிரி பேட்ரியெல்லாம் எடுத்து இதில் போடணும். ஓகே, இப்போ நான் போய்ட்டு ஒரு பேட்டரியை போய் தேடலாமா? தேடுறதுக்குள்ளே நீங்கள் அங்கே இந்த ஃபோன் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிடுவீங்க. இதுக்காக வேகமாக ஓட்டிடுறேன். எல்லாம் உங்கள் நல்லதுக்காகவே. ஓகே, இப்போ நம்ம இது போட போகிறோம். போட்டோன்னே அந்த சிவப்பு கை ரெட் ஹேண்ட் வரும். ஓகே, எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் ஜெயிப்போம். அகியோக்கு வந்து வாயை வச்சு விட்டுலாம். என்ன சரியா? உங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா அந்த பயனும் இல்லை. அதான் ஸ்டாலின் நக்கில் சொல்லிட்டாருல்ல. சரி, இப்போ அந்த சிவப்பு கை வருகிறது. கீழே விழுகிறது. எடுக்க போகிறோம். எடுத்து விட்டும். வெற்றி மேல் வெற்றி என்னை வந்து சேரும். ஓகே, கை வைத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே செல்ல வேண்டும். வரட்டும், உள்ளே வரட்டும். உள்ளே போய்ட்டோம். பஸ்லா
பசில் போட்டாங்க காய்ஸ். இது மேலே ஏற முடியல. இது ஞாபகம் இல்லை எனக்கு அவ்வளோவா. ஃபஸ்ட்டு பசில் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வந்து இதில் கை வைக்கணுமா? வைத்தாச்சு. இப்போ இந்த கம்பியோட கனெக்ட் செய்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ஐயோ மறந்துட்டேனே. ஓகே மறுபடியும் இது மேலே ஏறிட்டு இதில் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் கை வச்சுனா அவ்வளோதான். செகண்ட் ஹேண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸில் தான் பண்ணோம். ஞாபகம் வந்து விட்டது. இப்போ நம்ம வேகமாக போகலாமா? போங்கடா வேகமாக போங்கடா தம்புடு. ஓகே ஏதோ ஒரு சிவப்பு லைட்டில் எரிகிறது. கீழே பொம்மை வந்து விழுகிறது. பின்னாடி அக்யூகி வரவில்லை. பை நம்மை அங்கே உழுக போகிறோம். விழுந்து விட்டோம். இங்கே ஒரு குட்டி பசலை செய்ய வேண்டும். இல்லைன்னா போட்டுக்குன்னு படியுங்கள். தெரிஞ்சால் கமெண்ட் செய்யுங்கள். ஐயோ கிரிஞ்சா பேசினுக்கண்ணா. ஓகே இப்போ நான் இதுக்குள்ளே போகலாம். எனக்கு இது பாக்ஸில் என்ன போட்டு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பேரை நான் பின் பண்ணுறேன். லைக்கும் போடுறேன். ஓகே உங்கள் லைக்கில் எனக்கு எதுக்குல வேணும் கேட்காதீங்க அப்படி. ஓகே நம்ம இந்த பஸ்ஸில் வேகமாக முடிக்கணும். ஏன்னா டைம் இல்லை. ஓகே இது எடுக்க முடியல. நான் சும்மா கேட்டிங்கன்னே வரேன். இப்போன்னு போட்டு விட்டு அது பண்ணு வரும். சரி இப்போ இது எடுத்துக்கலாம். வேணாம். சரி இப்போ இது பஸ்ஸில் முதல்ல பண்ணலாமா? டிவி போடலாமா? சரி டிவியை முதல்ல போய் போட்டு என்ன வராங்க கேட்டுடலாம். நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு அது புரியுமான்னு தெரில. ஏன்னா எனக்கே அது புரியல. சும்மா போட்டு பார்த்தா வந்துச்சு கேட்டேன் அவ்வளோதான். இப்போ இது பஸ்ஸில் எப்படி முடிக்கணும் நமக்கு இல்லையே. இதில் கை வைக்க வேண்டும். இதே அதே மாதிரி தான் போல் இருக்குது. சாப்டர் 1 ஃபுல்லாக அந்த பஸ்ஸில் தானோ. ஓகே இப்போ நம்ம வந்து இதை திறந்து இது இழுத்துக்கலாம். இழுறா இது இழுத்தோடனே இதை தொட்டுக்க வேண்டும். நகர்த்தி இங்கே இருந்து இதுக்குள் போய் இதை காணோம். இது இழுத்துக்கலாம். இழு. ஓகே இழுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இது தொடலாம். அதுக்கடுத்து இதை தொடலாம். அதுக்கடுத்து இப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா போகலாம். வாங்க இப்படிக்கா போயிட்டு தொட்டோன்னா அவ்வளோ கரண்ட் இப்போ கீழே இருக்குல்ல அதுக்குள்ளே போயிடும். புரியும்னு நினைக்கிறேன். இருங்க தொடலாம். கீழே வந்து கரண்ட் வரலன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த சைடு போயிடும். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துருக்கோம். ஈஸியாக சொல்லணும்னா. ஓகே இப்போ இந்த இடத்துக்கு கரண்ட் வந்துச்சா? இப்போ நம்ம வந்து பூனைக்குட்டி பொம்மை செஞ்சு அங்கே வைக்கணும். வச்ச உடனே சேசிங் நடக்கும். ஓகே நம்மளுக்காவது ஓ மை காட். இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இல்லை இது இழுத்து விடணும். இழுங்கள். முதலில் தலை வருமா? ஒரு பகுதியாக வந்து எனக்கு கை வருது, கால் வருது, தலை வருது, வால் வருது. ஓகே இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே அதுக்குள்ளே போயிட்டு ரெடி ஆகும். என்ன வர மாட்டேங்குது. லேட் ஆகும் போல் இருக்குது. இது தலை இந்த கண்ணை பாருங்களேன் நம்மளே பார்க்குது. ஓகே வேகமாக வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குது. நம்ம அது வரைக்கும் வீடியோஸ்க்கு லைட்டாக ஃபாஸ்ட் ஆக்கலான்னு இருக்கேன். இருங்க சரி வெயிட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஆக்கிட்டோன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு எதுவும் புரியாது. ஓகே இப்போ இது ஒரு பகுதியாக வந்துன்னு இருக்குது. தலை மட்டும் போது பாருங்களேன். இந்த கண்ணு நம்மளே வாட்ச விடுறது பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது. இந்த கண்ணை பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கரெக்டாக நம்ம என்னடா லைட் இருக்குது. நம்ம பார்த்துருந்தது அது பார்த்துச்சோ. ஓகே எங்கள் பூனைக்குட்டி பொம்மை வந்துட்டா? ஒன்றும் வரல. சீக்கிரவா அகிவுக்கு கூட சண்டை போடணும். நான் அகிவுக்கு போட்டு ஏதோ இல்லை சரி ஆகுது காய்ஸ். பூனைக்குட்டி வருது. குட்டி பூனைக்குட்டி வருது. குட்டி சுட்டி வருது. இந்த பேர் வந்து பூனைப்பி இல்லை பூனைபி. ஓகே எங்கள் கண்ணாடி துண்டில் இருக்கு பாருங்களேன். ஓகே இதை எடுத்துக்கலாம். ஓகே இதை எடுத்தாச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு அப்படியே அந்த பூனை பொம்மை எடுத்து அங்கே வைக்கணும். இப்போ நம்ம வச்சு சதற போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம உண்மையான போட்டிக்கு ரெடி ஆகணும். ஓகே இப்போ தயாராக இருக்கேன். இப்போ உகி வரும். வரான் பாருங்க ஆன் திறந்துங்க. வரான் பாருங்க போண்டாவாய.
இந்த சைடு போக முடியாது, அந்த சைடு போக முடியாது. ஐயோ தெரியாமல் இந்த சந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சந்துக்குள்ளே போக முடியாது சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்தே போயிட்டேன். இப்போ நம்ம மீண்டும் போகலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சைடு தான் போனோம் கரெக்டாக. ஓகே கிட்ட வந்துட்டோம். ஏய் மென்டல் மண்டி தைரியமாக நாங்களே வந்து பிடிச்சி காமிடா பார்ப்போம். வாடாடா இந்த மூடிச்சு பின்னாடி. ஓகே நம்ம வந்து இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். உள்ளே போகலாம். நம்ம தான் மறுபடியும் பின்னாடி தோற்றி நம்ம தான் வேறு சைடு போவோம். இது இங்கே முன்னாடி இந்த வருவோம் பாருங்களேன். தெரியுதா இல்லையான்னு தெரில. ரெஸ்மாக்கா இருக்குது. ஓகே இப்போ நம்ம இது வந்து போயிட்டு இதுக்குள்ளே போனோம், அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே போனோம், இதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போனோம். பின்னாடி தோற்றின்னு வரையா. ஓடு அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சைடுக்குள்ளே போனோம். அப்படியே வேகமாக வரோம். நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கோங்க. இது கமெண்டில் போடுங்க எல்லோரும். சீக்கிரம் போகணும் சதுரத்து ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ ஸ்டேஷனுக்கு ஐயோ இந்த சைடு போகக்கூடாது. இடத்துல ஆளை காடி முடிச்சுட்டு இருப்பாங்க. கிட்ட வந்துட்டேன். ஐயோ கீழே குஞ்சு இந்த சைடு போனோம். ஓகே நம்ம தான் மாசு இதெல்லாம் இதான். ஐயோ சந்துக்குள்ள வச்சு மூடிட்டாங்க. இங்கே ஐயோ வரான். ஐயோ கடவுளே. திறந்துட்டாங்க. ஓடு இதோட வேகமாக போக முடியாடா. மென்டல் மண்டியா பின்னாடி யார் தத்தின்னு வரும். அகிக்கு தச்சின்னு வராடா. ஓகே சதர்லாம். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பொட்டி தள்ளி விட்டோன்னா நம்ம தான் ராஜாவே. இப்போ வருங்க. சாவுடா செத்த போயிட்டாங்க. ஐயோ இப்போ பதட்டத்தில் என்ன பண்ணு தெரியாமல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம். A few minutes later. இப்போ நம்ம தரமாக ரெடியாகி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணி குடிச்சு வாய்ஸ் கொடுத்து. ஓகே இப்போ இங்கேருந்து இது மேலே ஏறி போகலாம். அது மேலேருந்து இது மேலே ஏறி போனோம். இந்த டன்சர் ரோல் இருக்குது. சரி நமக்கு எதுக்கு அது போயிட்டு கீழே விழுட்டோன்னா சிக்கிரி ஆகிடும். ஓகே இப்போ நம்ம இங்கே சீடி இருக்குது எடுத்திருக்கோம். அங்கே போய்ட்டு போடணுமா? சரி இப்போ நான் போட்டு வரேன். சரி வாங்க இப்போ நம்ம வந்து இந்த வழியாக போகலாம். நிறைய பூ மாதிரி தொங்க விட்டுருக்காங்க பாருங்களேன். பூ மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கதவு திறந்துட்டு அப்படியே நிறைய என்ட்ரியாக வரும். வாங்க அப்படியே போயின்னே இருக்கணும். போனோடனே அங்கே பப்பி இருக்கும். பப்பியை நம்ம திறந்து விட்டு தான் பெரிய தப்பு. இருந்தால் என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த கேம் அப்படி தானே போகுது. வேகமாக போகிறோம். ஓகே இங்கே வந்து நம்ம ரெட் கலரில் இது இருக்கா, இந்த வழியில் தான் நம்ம போகணும். திறந்துட்டு சீஸே இது எங்களுக்கு பாருங்கள் பப்பி. இந்த பப்பி திறந்து விட்டு தான் பெரிய தப்பு. அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் வீடியோ. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்து என்ன கேம் போகணும் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் அடுத்த கேம் போடுவேன்னு தெரியாது. ஓகே பாய். बाय बाय टाटा गुड बाय.